ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விலை 1,00,000 தாண்டி விட்டது. ஐயோ காஃபி எடுத்துடுங்க. வெள்ளி விலை தலைக்கீழ குடிச்சு போதும் அந்த காஃபி எடுத்து கொடுங்க. வேலை வாங்குறியா? இப்ப திருப்தியா? வீட்டு இடத்துல இருந்து படிக்க ஆரம்பிப்போம். என்னங்க இப்ப என்ன வேலை உங்களுக்கு? ஆடிட்டர் மாதவன் சார் வரனாரு. அவர்கிட்ட திருவேற்காடு புது பிரான்ச் விஷயமா பேச வேண்டியது இருக்கு. ஓ சரி, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமேன்னு நினைச்சேன். என்ன விஷயம் சுந்தரவள்ளி? ஒன்னும் இல்ல, ஏதோ நம்ம இன்விடேஷன் அடிச்சிருக்கோம்ல, அத முக்கியமானவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இன்வைட் பண்ணலாமேன்னு தான். அதுக்கு எதுக்குண்ணா? என் பிறந்த நாளுக்கு நானே வந்து இன்விடேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். நீயே போயிட்டு வந்துரு. சரி ஓகே. சுரேகா, பூஜை ரூம்ல இன்விடேஷன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வா. ஓகேமா. மா, எனக்கு ஒரு டவுட். நேத்து நீங்க இன்விடேஷன் அடிச்சிட்டு வந்தது, அதுல நந்தினி பேர் போடாதது, இது எல்லாமே சூர்யாக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் அவன் இதுவரைக்கும் எதுவுமே செய்யாம இருக்கானா? பாத்துமா. அதானே இந்நேரம் மாப்பிள்ள ஒரு ஆட்டம் ஆடி இருக்கணுமே. என்னமா வாய்ஸ் தெரியாயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் அவன் சண்டை போடணுமா? ஏதோ ஒரு மூடெல்லாம் அவன் பேசாம போயிட்டான்னு விடுவீங்களா? சும்மா அதையே ஆராய்ச்சி பண்ணிட்டு. அப்படி இல்லைங்க, அவர் சொல்றதும் உண்மைதான். அவனுக்கு இந்த விஷயத்துல எந்த பாயிண்ட்டும் கிடைக்கல, அதனாலதான் வம்பு பண்ணாம சைலண்டா இருக்கான். கரெக்ட். எதுவுமே பாயிண்டே கிடைக்கலன்னா கூட உங்களை டென்ஷன் பண்றதுனா கிரிமினலா யோசிச்சு பண்றதா மாப்பிள்ளையோட வேலையே. ஆனா அப்ப அமைதியா போயிட்டான்னா என்ன அர்த்தம்? அமைதிக்கு பின்னால ஒரு புயல் வரப்போதுன்னு கூட அதை எடுத்துக்கலாம். புயல்லாம் டிட்வா புயலா இப்பதானே வந்துச்சது. அம்மா, அப்பா சைலண்டா மிரட்டுறாரு பாத்தீங்களா? என்னது மிரட்டுறான? அவனோட குணத்தை சொன்னேன். தேவையில்லாம அவனை சீண்டாதீங்க, அதான் நல்லது. ஆஹா, அப்படியா? அதையும் பாத்திரலாம். பாத்தியாடி, உன் அப்பாவை அவரு பர்த்டேக்கு நான் யோசிச்சு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கேன். இவரு அவர் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, எனக்கு பண்ண மாட்டேன். ஐயோ அம்மா, நீங்க நேரு ஸ்டேடியத்திலே ஃபங்க்ஷன் வச்சாலும் அப்பா அவங்க பக்கம் தான். சுந்தரவள்ளி, நீ முதல்ல கிளம்புறாரு. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தேன்னு வையே, உன் பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி ஒரு சண்டே கிரியேட் பண்ணணும். நீ முதல்ல போய் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போ கிளம்பு கிளம்பு. ஓகேமா. போங்க போங்க. சும்மா இருக்கிறவன சீண்டி பார்க்க வேலையா வருவோம். கம்பீரமா இருக்கும். மாதவி, என் சிம்ம குரல் திரும்ப வந்துருச்சு. அதுல உனக்கு சந்தோஷம் தானே? சுரேகா, உனக்கு அது பிடிக்கலன்னு தெரியுது. கணவனை கைத்தாங்களாக தூக்கி கொண்டு பாத யாத்திரை சென்ற மனைவி. அவன் கொடுத்து வச்ச நம்மளுக்கு அப்படியே. இங்க பாரு, இங்க பாரு, இங்க வாங்க. இங்க வந்து காமெடி வாடிங்க. வர மாட்டியே நீ. இத வர. சுரேகா, எனக்கு காட்டுமா? இந்தாங்க. ஏமா ரீல்ஸ் காட்டுமா? நல்லா இருக்கு. சூப்பர்மா. ஐயோ காமெடில காமி. என்ன ஜாலியா இருக்க போல? ஆனா நீ வேற ஏமாப்ள கடுப்புல என்ன ஷார்ப் புலம்பற? என்ன அப்படி சந்தோஷமா இல்லையா? ஏன் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம ஏதாச்சும் மன உளைச்சல்ல இருக்கியா? ஆமா. ஐயோ நீ ஏன்? நான் எங்க அப்படி சொன்னேன்? நீ எதுவும் சொல்லல. நீ சொல்லலனாலும் உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு பக்காவா கேக்குதே. ஐயோ ஏமா, அவன் போற போக்குல கோத்து விடுறாமா, நீ நம்பாதமா. போயா. இவ வேற தனியா கூப்பிட்டு அடிப்பாளே. வந்ததும் வேலை காட்டிட்டு எம்மாப்ல நீ நடக்கணும். ஐயா இந்த வரையா? ஐயா ஓங்கி கூப்பிட்டாலும் ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பாப்போம் என்னதான் நடக்குது. எந்த வந்துட்டியா? கல்யாணம் சீக்கிரம் ஐயா சொல்லுங்கய்யா. நம்ம பூஜை ரூம்ல டாடி பர்த்டேக்கான இன்விடேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து. அது அம்மா அப்பவே எடுத்து போயிட்டாங்களையா? ஐயோ அது பெரிய கட்டியா? சின்னதா அது பக்கத்துல ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு வா சீக்கிரம். எடுத்துட்டு வரேங்கய்யா. ஏய், இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே இல்ல பாரு. அவன் பொண்டாட்டி பேரு போடலன்னு தெரிஞ்சும் கூட பத்திரிக்கை எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்கான் பாரு. ஃபங்க்ஷனுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அம்மா பண்ணுவாங்க. இவன் இன்விடேஷனை மட்டும் கொடுத்து பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. இருக்கலாம். இவ என்ன பண்ண போறானே தெரியல. அது தெரியாம இதுக்கு 2 பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் பேசாம தான் இருங்களேமா. நம்ம கிட்ட வம்பு இருக்கிறதே இவனுக்கு வேலை. மறைச்சு வைக்கிறியா? ஐயா
நந்தினி கம் சீக்கிரம் வா. என்னம்மா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் என்னவா என்னய்யா? ஒண்ணு இல்லம்மா கல்யாணம் ஐயா என் டாடி எவ்வளவு கடுமையான ஒரு உழைப்பாளின்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். ஆமாங்க ஐயா இப்ப கூட ஐயா கொஞ்சம் கொஞ்சமா வேலையெல்லாம் குறைச்சுக்கிட்டாருங்க ஐயா. முன்னாடியெல்லாம் ஒரு நிமிஷம் கூட உட்காராம ஓடிக்கிட்டே இருப்பாருயா. அப்படி ஓடி ஓடி உழைச்சுதான் இவ்ளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே டாடி வளர்த்து வச்சிருக்காரு. ஆமாங்க ஐயா. அவர் எப்பவுமே உழைப்பையும் உழைக்கக்கூடியவங்களையும் மதிக்கிறவர். அதனால அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை ஒரு நல்ல உழைப்பாளிக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த அடிப்படையில பார்த்தா அப்கோர்ஸ் நந்தினி ஒரு நல்ல உழைப்பாளி தான். ஆமா உண்மைதாங்க. பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நந்தினியை விட சீனியர் உழைப்பாளி கல்யாணம் தான். கரெக்டா? நான் எப்படியா? அதனால இந்த முதல் பத்திரிகையே உனக்கு தான். ரெண்டாவது பத்திரிகை எனக்கு வருமா கேட்டு எடு எடு. நந்தினி முதல் பத்திரிகையை உன் கல்யாணம் அண்ணனு கொடுக்க போறல்ல, சேர்ந்து கொடுக்கலாமா? வா புடி கல்யாணம். ஐயா வாங்கிக்கோ. ஐயா இந்த வீட்டில் நான் சாதாரண வேலைக்காரையா. ஆனா என்னையும் மதிச்சு பத்திரிக்கை வைக்கிறீங்க, அதுவும் பத்திரிக்கை வைக்கிறீங்கன்னா நான் கொடுத்து வச்சிருக்கேனையா. நீங்க 2 பேரும் காலம் பூரா நீடூழி வாழணும்யா. கல்யாணம் ஐயா இந்த வாழ்த்தெல்லாம் என் டாடிக்கு கொடு. அவருக்கு தானே பிறந்த நாள். ஐயா சந்தோஷத்துல என்னால என்ன சொல்லணும்னு தெரியலையா. ஏய் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அத ஓபன் பண்ணி நல்ல சத்தமா படி. ஐயா இந்த பத்திரிகைய நேத்தே மாதவியம்மா படிச்சிட்டாங்களையா. என்ன கல்யாணம் என்ன சொல்றத பண்ணியா? அது நேத்து படிக்கும் போது எனக்கு பெருசா காது கேட்கல. இப்ப நீ கிளியரா ஒரு வாட்டி நல்லா சத்தமா படிங்க. சத்தமா படிச்சிருங்க. ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் பட்டுக்கோட்டை சேர்ந்த திரு அருணாச்சலம் அவர்களின் 50வது பிறந்தநாள் விழா எங்கள் இல்லத்தில் வைத்து நடைபெற உள்ளது. தாங்களும் தங்கள் சுற்றமும் வருகை தந்து விழாவை சிறப்பித்து தருமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தங்கள் நல்வரவை நாடும் சுந்தரவள்ளி மனைவி மாதவி மகள், அசோகன் மருமகன், சூர்யா மகன், நந்தினி மருமகள், சுரேகா மகள் மற்றும் உறவினர்கள், கம்பெனி ஊழியர்கள். கல்யாணம் ஐயா நல்லா இருக்குல்ல? சிறப்பு வேணும். ஓகே நந்தினி டார்லிங், நான் போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். ஓகே செல்லும். பாய். கல்யாணம் வரட்டுமா? பத்திரம் போயிட்டு. ஓகே.